சென்னை மாநகர மக்களுக்கு முக்கிய சுற்றுலாத்தலமாக வெள்ளிவாக்கம் ஏரி சீரமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 39 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ள வெள்ளிவாக்கம் ஏரியானது இதை மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட்டு வருகிறது. இதற்காக சென்னை மாநகர சார்பாக 45 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு மிக பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. அதில் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக பார்க்கப்படுவது கண்ணாடி தொங்கும் பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது சென்னையில் முதல் முறையாக இந்த கண்ணாடி தொங்கும் பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தொங்கு பாலத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்த கண்ணாடி தொங்கு பாலமானது அமைக்கப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 41 அடி உயரத்தில் இந்த தொங்கு பாலமானது உருவாக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 250 மீட்டர் நீளத்திலும் 5 மீட்டர் அகலத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒரே நேரத்தில் 70 பேர் நின்று இந்த சுற்றுலாத்தலத்தை காணும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி பாலத்தின் இருபுறமும் இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி பாலத்தின் பிரதான நோக்கமே ஏரியில் இருக்கக்கூடிய நீர் பறவைகளையும் அதே போல மீன்களையும் மேலே இருந்து ரசிக்கும் வகையில் இந்த கண்ணாடி பாலமானது உருவாக்கப்பட்டுள்ளது. படகு சவாரி, திரையரங்கம் மற்றும் இசை நீரூற்று, 120க்கும் மேற்பட்ட உள் விளையாட்டுகள் என கிட்டத்தட்ட வெள்ளிவாக்கம் ஏரி மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. பணிகள் அனைத்துமே வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்படும் எனவும் சென்னை மாநகர தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.